அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 100% உண்மை. நான் சொல்லும் இந்த அற்புதமான பாடலை வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு முறை பாடினால் அன்னையின் தரிசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பான ஆன்மீக சொந்தங்களே, இருக்கும்போது நிஜத்தை அவமதித்துவிட்டு இறந்த பின் அவர்கள் நிழல் படத்தை அலங்கரிப்பதால் எந்த புண்ணியமும் கிடையாது. இருக்கும்பொழுது நிஜத்தை அவமதித்துவிட்டு இறந்த பின் அவர்களின் நிழற்படத்தை அலங்கரிப்பதால் எந்த புண்ணியம் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். அன்பான ஆன்மீக சொந்தங்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பாடல் சொல்ல போகிறேன். இந்த பாடலை வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கண்களை மூடி ஒரு முறை மனமுருகி அன்னையை நினைத்து, அபிராமி தாயை நினைத்து, அம்பாளை நினைத்து ஒரே ஒரு முறை இந்த பாடலை மனமுருகி பாடுங்கள். அவ்வாறு பாடும் பொழுது அன்னையின் தரிசனத்தை உங்கள் அகக்கண்ணால் பார்க்கலாம். கண்களை மூடி பாடினாதான் அந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தரிசனம் கிடைச்சிச்சா உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க, ஆனந்தமாக வாழலாம். அருமையான ஒரு பாடல். அது என்ன பாடல்னா, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத வாழ்க்கை துணையும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய நின்பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரித்துயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுத ஈசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் அபிராமியே. அபிராமி பட்டர் தந்த அற்புதமான பாடல் இது. இந்த பாடல் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பாடலுடைய பொருள் என்ன? கல்வி, நீண்ட ஆயுள், கபடு இல்லாத நட்பு, நிறைந்த செல்வம், எப்போதும் இளமை, பிணி இல்லாத ஆரோக்கியமான உடல், சலிப்பு வராத மனம், அன்பு நீங்காத வாழ்க்கை துணை, புத்திர பாக்கியம், குறையாத புகழ், சொன்ன சொல் தவறாமல் இருப்பதற்கான குணம், எந்த தடையும் ஏற்படாத கொடை, செங்கோல் வளையாமல் பரிபாலிக்கும் அரசன், துன்பமில்லாத வாழ்வு, உன் பாதத்தின் மேல் பக்தி, இந்த 16க்கும் அப்பால் உன் தொண்டர்களுடைய என்றும் பிரியாத கூட்டு, இவற்றை அருள வேண்டும் அபிராமியே என்ற பொருள்படும்படி இந்த பாடல் எழுதப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை தோறும் ஒரே ஒரு முறை இந்த பாடலை பாடுங்க. அன்னையின் தரிசனத்தை, அதாவது நீங்கள் எந்த அம்பாளை வணங்குறீங்களோ அந்த அம்பாளின் ரூபத்திலேயே அன்னை காட்சி தருவாள். அதுதான் அற்புதம். ஒரே ஒரு முறை சொல்லி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு இந்த பாடலை பகிர்ந்துக்கோங்க. இந்த பாடல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எழுதி வச்சுக்கோங்க. அன்பான ஆன்மீக சொந்தங்களே, 2024 சித்திரை மாதத்தில் குபேரலட்சுமி வசிய பயிற்சி தினமும் 11 ரூபாய் கட்டணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டுமா? அதைப்போல் உங்கள் வீட்டில் எந்த பொருளை எந்த திசையில் வைக்கணும், எந்த மூலையில் வைக்கணும் என்ற வாஸ்து குறிப்புகளை 60 வாஸ்து குறிப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? வாட்ஸ்அப் மூலமாக. அதைப்போல் 48 நாள் பணவசி தவம் மேற்கொள்ள வேண்டுமா? பணப்பிரச்சனை எல்லாம் தீர்வதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத தவம். அதைப்போல் குரு பயிற்சி 2024 பரிகார ரக்ஷை உங்களுக்கு வேண்டுமா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.